வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இது வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். நமக்கு இது வரைக்கும் பார்த்ததுலேயே சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே ஓரளவு கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. வாங்க ரொம்ப வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாட் இஸ் கான்ட்ராக்ட், அதாவது கான்ட்ராக்ட் அப்படின்னு இந்த ஆப்ஷனில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இதில் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம புட்டுனா என்னென்னு பார்த்துருக்கோம், கால் ஆப்ஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ப்ரீமியம்னா என்னங்கிறத ஒரு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருக்கோம். இதை பார்க்காதவங்க இதுக்கு முந்தின வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த கிளாரிட்டி கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்னா முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டை வாங்கிறதும் விற்கிறதும். புரியுதா உங்களுக்கு? The options are conditional derivative contract that allow buyers of contract to buy or sell a security. ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் வாங்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு ஆப்ஷனை, அந்த ஆப்ஷனை ஒரு கான்ட்ராக்ட் மூலியமாக தான் வாங்க முடியும். அது என்னது கான்ட்ராக்டு? ஏன் அது ஈக்விட்டிக்கெலாம் அப்போ அந்த கான்ட்ராக்ட் இல்லையா? அதாவது ஈக்விட்டியில் நீங்கள் வாங்குகிற ஆப்ஷனை எப்போ வேணால் விற்கலாம், எப்போ வேணால் வாங்கலாம். ஸோ அதுக்கு விற்கிறதுங்கிற கணக்கே கிடையாது. எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. நீங்கள் வாங்கினீங்கனாலே ஒரு ஃபிக்ஸட் டேட்டோடு தான் நீங்கள் வாங்கணும். என்றைக்குள்ளே அதை விற்றுருக்கணும், இல்லை விற்றுருந்தீங்கன்னா என்றைக்குள்ளே அதை திருப்பி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த டேட்டுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்ட் அவங்க சொல்லியிருக்க டேட்டு வரைக்கும் தான் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் அந்த டேட்டுக்கு அப்புறம் அது எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ ஓகே, இப்போதைக்கு புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் வாங்குறோம்னா அது ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் தான் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஓகே, அதான் வாட் இஸ் கான்ட்ராக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பை பண்ண போகிறோம், வாங்க போகிறோம் அப்படின்னா அதை ஒருத்தர் விற்றுருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை வாங்க முடியும். இது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு கடைக்கார்ட்ட போகிறீங்க, ஒரு வெங்காயம் வாங்கணும் அப்படின்னா அந்த வெங்காயத்தை அவர் விற்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இதில் 2 பேர் சேர்ந்துருக்கீங்க. புரியுதில்ல? நீங்கள் வாங்குறீங்க, அதை விற்கிறாரு. அப்போ 2 பேர் ஒரு கான்ட்ராக்டுக்கு கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை வாங்குறீங்க, A by 1 ஆப்ஷன், ஒரு ஆப்ஷனை வாங்குறீங்க அப்படின்னா B செல் 1 ஆப்ஷன், அவர் ஒன்றை செல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வாங்க முடியும். புரிஞ்சா? இப்போ நீங்கள் 5 ஆப்ஷனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 5 ஆப்ஷனை அவர் செல் பண்ணியிருக்கணும். ஸோ புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு ஆப்ஷன் வாங்கிடணும். அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, புரியுதா? புரியல? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வாங்குறீங்க, ஒரு ஆப்ஷனை வாங்குறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கம்பெனிகிட்டேருந்து வாங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதை ஒருத்தர் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் அந்த பக்கம் விற்றுருப்பார், அதைத்தான் நீங்கள் வாங்க முடியும். ஓகே, இதில் என்னங்க லாபம், ப்ராஃபிட் வேணால் நீங்கள் அது ஏறும்னு நினச்சி வாங்குறீங்க, அவர் அதை இறங்கும்னு நினச்சி விற்கிறாரு. இப்போ அந்த உங்கள் 2 பேருக்குள்ளே யார் புத்திசாலியோ அவங்களுக்கு தான் ப்ராஃபிட். இதுதான் ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும். கான்ட்ராக்ட்னா இதுதான். ஏன் அதை கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம்னா அது ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும். ஓகே, அதனால தான் அது வாட் இஸ் எக்ஸ்பைரி அப்படின்னா. அப்போ எக்ஸ்பைரினா என்ன அப்படின்னா, நீங்கள் கான்ட்ராக்ட் வாங்குறீங்க, அந்த கான்ட்ராக்ட் எத்தனை நாளைக்கு வேலிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதில் 2 எக்ஸ்பைரி டேட் சொல்லுவாங்க. ஒன்று வீக் தேர்ஸ்டே, இன்னொன்று மந்த் அண்ட் வீக் தேர்ஸ்டே. இந்த வீக் தேர்ஸ்டேங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதை வாங்கி விற்பாங்க தெரியுமா, இதோட ஷேரை. இந்த பேங்க் நிஃப்டிக்கும் இந்த வீக் தேர்ஸ்டேலேயும் கான்ட்ராக்ட் இருக்கும், மந்த் எண்ட்லேயும் கான்ட்ராக்ட் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஆப்ஷன் செயினுங்க. ஓகேவா? இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நிஃப்டி கிட்டத்தட்ட என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நம்ம லைவ் எக்ஸாம்பிள் பார்ப்பாருங்க. 17,871 இதில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்போ பாருங்கள் 17,850 தான் அதுக்கு பக்கத்தில் உள்ள கான்ட்ராக்ட். ஓகேவா?
17,850 தான் அதோட கான்ட்ராக்ட். இப்போ இந்த 17,850 இந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, இது என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகும்னா அது இருக்கு பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்டுன்னு 3rd நவம்பர். ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து நான் 3rd நவம்பர் எண்ட் ஆகிற கான்ட்ராக்ட் நான் வாங்கலாம். 3rd நவம்பர்னா வர தேர்ஸ்டே. ஓகேவா? அப்படி இல்லையா 11 நவம்பர் எண்ட் ஆகிறதையும் நான் வாங்கலாம், அடுத்த வாரம் வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்து வாங்கலாம். அப்படி இல்லையா 18 அப்படிங்கிறதையும் பார்த்து வாங்கலாம். ஸோ இத்தனை எக்ஸ்பைரி டேட்டில் நீங்கள் எப்போ உள்ள எக்ஸ்பைரி டேட்டில் உள்ளதையும் வாங்கலாம். அதில் பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ 18th நவம்பர் போகிறேன். ஓகேவா? 18th நவம்பர் எக்ஸ்பைரி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சில் என்னால் இதை வாங்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வால்யூம் அப்படின்னு இருக்குது பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் அப்புறம் நான் வந்து கிளியராக சொல்கிறேன், இந்த ஆப்ஷன் செயினை பற்றி கிளியராக அப்புறம் சொல்கிறேன். பட் இந்த வால்யூம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். அதாவது இந்த இடத்துலலாம் விற்க தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். விற்க தயாராக இருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ கிட்டத்தட்ட 2022 மார்ச்சுக்கு போமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆப்ஷனை பாருங்களேன், இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதாவது 19,500ங்கிற புட் ஆப்ஷனுக்கு எதுவுமே இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா, இதை யாரும் விற்க தயாராகவே இல்லை. ஸோ விற்க தயாராக இல்லைன்னா அதை நீங்கள் வாங்க முடியாது. ஓகே, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டை மாற்றிக்கிட்டே போகலாம். எந்த எக்ஸ்பைரியில் வேணால் இந்த நிஃப்டியை வாங்கலாம், பேங்க் நிஃப்டியை வாங்கலாம். ஓகே, புரியுதா? பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி எந்த வாரத்தில் எந்தோட இதுன்னு வச்சுக்கோங்க. 3வது எனக்கு இந்த வாரத்தோடது வாங்கணும்னு வாங்கலாம், அடுத்த வாரத்தோடது வாங்கணுன்னா வாங்கலாம். ஆனால் அதுவே நீங்கள் ஸ்டாக்குக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சொல்கிறேனே, ஏன்ஷியன்ட் பெயிண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஏன்ஷியன்ட் பெயிண்ட் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா உங்களால் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்க முடியும். அதைத்தான் நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், மந்த் அண்ட் வீக் தேர்ஸ்டே அப்படின்னு. ஓகேவா? இப்போ இந்த மந்தோட வீக்கெண்டு முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த மாதத்தோட வீக்கெண்டு வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு தான் இது இந்த கான்ட்ராக்ட் இருக்கும். பாருங்களேன், நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர். ஓகே, 22 இதுக்கப்புறம் வரும்போது தான் அந்த கான்ட்ராக்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வாங்கினோம்னா நவம்பரோட எண்டில் 25ஆம் தான் முடிகிற கான்ட்ராக்டை தான் வாங்க முடியும். அதே மாதிரி இல்லைன்னா டிசம்பரோட தான் வாங்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வால்யூம் கிட்ட எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் யாருமே இப்போதைக்கு விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் தயாராக இல்லைங்கும் போது நீங்களும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஆனால் அதுவே இந்த 25 நம்பர் பக்கத்தில் உள்ளதுக்கு போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே விற்கிறதுக்கு ஆள் இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க முடியும். ஓகே, இதெல்லாம் என்னங்கிறத நான் ஒரு கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு நமக்கு எக்ஸ்பைரினா என்னன்னு தெரியணும், அவ்வளோதான். ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் எடுத்து லாஸ் எடுக்கலாம். அதுவே நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மாதக்கணக்கிலையும் நீங்கள் வைக்கலாம். அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறத பொறுத்து தான் இருக்குது. வாரக்கணக்கிலையும் வாங்கலாம். இது எப்படிங்க நான் போய் அதில் போய் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டி இருக்குங்க. இப்போ நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா 3rd நவம்பர் ஒரு எக்ஸ்பைரி டேட், அந்த தேதிக்கு முடிகிற கான்ட்ராக்ட் இருக்குது. 11க்கும் கான்ட்ராக்ட் இருக்குது, 18க்கும் கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த 3த்துக்கும் நான் எப்படி வாங்குறேன்னு பாருங்கள். இப்போ நிஃப்டி போயிட்டேன், 17,800 இருக்குது. நான் 18,000, ஓகேவா? 18,000 நிஃப்டி. ஓகேவா? இதில் பாருங்கள் 3rd நவம்பர் இருக்குது பாருங்கள். இது 3rd நவம்பரில் எக்ஸ்பைரி ஆக போகிற கான்ட்ராக்ட். ஓகேவா? கால் ஆப்ஷன். இது 11 எக்ஸ்பைரி ஆக போகிற கால் ஆப்ஷன். இது 18 ஆக போகிற கால் ஆப்ஷன். இது டிசம்பரில் ஆக போகிற கால் ஆப்ஷன். ஸோ என்னால் பாருங்கள் இந்த 4த்தையுமே வாங்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இது வந்து நவம்பர் 3ஓட இது முடிஞ்சிடும். ஓகேவா? இது 11ஓட முடிஞ்சிடும். இது 18ஓட இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். டிசம்பரோட இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. புரியுதா? அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நீங்களே இப்போ நான் விற்கவே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு தெளிவான வீடியோவில் பார்ப்போம். இதில் உங்களை போட்டு குழப்ப விரும்பலை. எப்போதைக்கு எப்படி வாங்கணுங்கிறத ஓரளவு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ மட்டும் தெரிஞ்சுப்போம். நம்ம போக போக உங்களுக்கு நான் வந்து அது முடியவே இல்லை, ஐ மீன் விற்கவே இல்லைன்னா என்ன ஆகும், மந்த் எண்டு வரைக்கும் விட்டுட்டேன், விற்கவே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது இந்த அடுத்தது அந்த விற்கவே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.